Anitha Kuppusamy Viha YouTube சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல விநாயகர் சிலையை நாம் கரைக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்பது பற்றி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடு ஊழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் மந்திரம் சொன்னாதான் அந்த வழிபாடு முழுமை பெறும். மந்திரம் என்பது என்ன? திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்வதுதான். இந்த பிரபஞ்சத்துல கடவுள்களுக்கு உரிய சில எழுத்துகள் உலவி கொண்டிருக்கின்றன. அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து மந்திரங்களாக ரிஷிகள் எல்லாம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு மந்திரம் சிறப்பாக கருதப்படுது. இதுல பாத்தீங்கன்னா பீஜ மந்திரம் அப்படின்னு இருக்கு, மூல மந்திரம் இருக்கு, காயத்ரி மந்திரம் இருக்கு, 108 போற்றிகள் அப்படின்னு இருக்கு, இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இதுல சின்ன சின்ன மந்திரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் காலங்காலமாக ரிஷிகள் காதால கேட்டு கேட்டு அவர்களுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி கிடைத்த மந்திரங்கள் தான் இன்னைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். காதால கேட்டது, அது ஓலைச்சுவடியில எழுதுனது, அப்புறம் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்தது, அதை காலங்காலமாக வேத காலத்திலிருந்தே கடவுள்களுக்கு உரிய மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வர்றதுனாலதான் இன்றளவும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வேத காலம் எத்தனை கோடி ஆயிரங்கள் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இன்றளவுக்கும் நம்ம உலகம் அழியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு மந்திரம். நம்ம தெரிஞ்ச மந்திரங்களை வீட்டில சொல்லி பாருங்க. அப்போ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு இறை ஆற்றலே ஒரு வித்தியாசமாக இருக்கிறத நீங்க உணர்வீங்க. அதாவது அது உணரத்தான் முடியும். இறை சக்தியை நம்ம உணரத்தான் முடியும். மந்திரங்கள் சொல்ற வீட்டுல எப்பவுமே இறை சக்தி அதிகமாக இருக்கும். வழிபாடு செய்தா கூட இருக்கும். ஆனால் மந்திரங்கள் சொல்லும்போது அது நமக்கு ஒரு பாதுகாப்பு கவச்சமாக அமைகிறது. மந்திரம் சொல்கின்ற வீட்டிலே எந்த ஒரு தீய செயலும் சீக்கிரத்துல நுழைய முடியாது. அதாவது கண் படுறது, செய்வினே, அது என்னென்னமோ சொல்றாங்களே, கெட்டதுக்கு நிறைய ஒரு லிஸ்டே இருக்கு. அதெல்லாம் மந்திரம் சொல்றவங்க வீட்டுல சீக்கிரத்துல நுழையாது. அதான் அந்த மந்திரம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல தினமுமே, அது ஒரு பாதுகாப்பு கவச்சமாக அமைந்து நோய் நடிகள் கூட நம்ம கிட்ட சீக்கிரம் நெருங்காது. அதாவது எமன் கூட சீக்கிரத்துல நெருங்க மாட்டான் அப்படின்னு நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நான் அந்த புத்தகம் எல்லாம் இப்ப படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அது படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படிலாம் இருந்திருக்காங்களா, இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்றது தோணும். இப்படி சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் ஒவ்வொரு கடவுளுக்கும் மாறுபடும். அந்தந்த கடவுளை நாம் வணங்கும் போது அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் நிறையவே இருக்கு. விநாயகருக்குரிய போற்றிகள் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பதிவுகளாகவே நான் கொடுத்துருக்கேன். விநாயகர் அகவல் இருக்கு. அது தவிர பாத்தீங்கன்னா சுலபமான மந்திரம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வைத்து வழிபடும் போது கூட இந்த மந்திரத்தை பயன்படுத்திக்கலாம். அவரை நாம் கரைக்கும் பொழுதும் அவருடைய நாமத்தை சொல்லி கரைத்தோம்னா அந்த விநாயகர் அடுத்த வருஷமும் நம்ம கிட்ட மகிழ்ச்சியாக நம்ம வீட்டுக்குள்ள வருவாரு. ஒரு முறை வந்துட்டாருனாலே போதுமே, நம்ம வீடு அதாவது நலன் பெறுவோம். எல்லா மகிழ்ச்சியும் நம்ம கிட்ட தங்கும். அதனால நாம் விநாயகரை கரைக்கிற அன்னைக்கும் ஒரு மந்திரம் சொல்லணும். சுலபமான மந்திரம் தான், எல்லாருமே சொல்லலாம். இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் எழுதி போடுறேன், பார்த்துக்கோங்க. தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலையும் கொடுக்குறேன். என்னன்னா விநாயகருடைய மூல மந்திரம் ஓம் கங் கணபதையே நமக. இதை பார்த்தீங்கன்னா ஓம் கம் கணபதையே நமக அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படியும் சொல்லலாம். ஓம் கங் கணபதையே நமக அப்படின்னு சொல்லலாம். இதுல பார்த்தீங்கன்னா ஒரு சில அக்ஷரங்கள் கவனிச்சு பாருங்க நீங்க. க்ளீம், ஹ்ரீம், கங் இந்த மாதிரி எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதுதான் மாறுபடும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் க்ளீம், அது கிருஷ்ண பகவானை வணங்கும் போது பார்த்தீங்கன்னா க்ளீம் அப்படின்னு வரும். ஹ்ரீம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்பாளை வணங்கும் போது மாறுபடும். இந்த மாதிரி அப்படி பார்க்கும் பொழுது இந்த பீஜ மந்திரமான கங் கணபதையே இருக்கு இல்லையா, அதை சொல்லணும். ஓம் கங் கணபதையே நமக.
ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கங் கணபதையே நமக அப்படின்னு விநாயகர் வழிபாட்டிற்கும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கலாம். விநாயகரை கரைக்கும் பொழுது கூட அந்த மந்திரத்தை சொல்லிக்கலாம். இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் எவ்வளவு முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 முறை சொல்லுங்க, இல்ல 11 முறை சொல்லுங்க, இல்ல 21 முறை சொல்லுங்க, இல்ல 54 முறை சொல்லுங்க, இல்ல 108 தடவை சொல்லுங்க. இப்போ கரைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம சீக்கிரத்துல கரைச்சிருவோம், அதனால 108 தடவை சொல்ல முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 11 முறை, 9 முறை, இல்ல 21 முறை சொல்லிக்கிட்டு விநாயகரை கரைத்து விடலாம். சரி, இன்றைக்கு இந்த பதிவுல நான் சொன்ன தகவல் எளிமையாக இருந்தா கூட பலருக்கும் பயன் தரும் வகையில இருக்கக்கூடிய செய்தியாக சொல்லியிருக்கேன். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எத்தனை பேர் ஷேர் பண்றீங்கன்னு தெரியல. இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல கோவில் மணி போல ஒரு பெல் ஐகான் பட்டன் காமிக்கும், அதுல ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க. அப்போதான் நான் பதிவிடுகின்ற பதிவுகள் அத்தனையுமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். அதாவது நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அப்புறம் உங்களோட என்னங்க உங்க வீடியோஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்றீங்க கச்சேரிக்கு போகும்போதெல்லாம். அதெல்லாம் கிடையாது, நான் தினமுமே பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க ஆல் ஆப்ஷனா அமுக்கி இருக்க மாட்டீங்க. சரி, இது தவிர இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன். விஹா ஆன்லைன் என்பது நான் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆன்லைன் ஷாப். அதை நான் இப்போ விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பாக உருவாக்கியிருக்கேன். எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இதுவரைக்கும் டவுன்லோட் செய்யாதவங்க உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் தரங்க, அதுல விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை தொட்டு கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எது வசதிப்படுகின்றதோ அதுல போய் நான் என்னென்ன பொருள்கள் விற்கிறேன்னாவது போய் பாருங்க, கட்டாயம் வாங்கணும்னு தோணும். நல்ல சக்தி வாய்ந்த பூஜை பொருள்கள், அப்புறம் ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ், நான் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் என்னோடது போய் பாருங்க, ரொம்ப தரமாக இருக்கும். நான் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், அதாவது கெமிக்கல் கலக்காத பொருள்களாக கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம சருமத்திற்கு ஒண்ணுமே ஆகாது. என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்குறீங்களா, உங்கள் ஸ்கின் நல்லா இருக்கு, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் இன்னும் யூதாவே தெரியுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா, அதுக்கான பொருள்கள் எல்லாம் இருக்குது, போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் படிங்க, எப்படி பயன்படுத்தணும், எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு பொருளுக்கு கீழே கூட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க நிதானமா. அப்புறம் எப்போ வேணுமோ வாங்கிக்கோங்க. இதில் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இவ்வளவு சொன்ன பின்னாடியும் கூட திரும்ப திரும்ப எங்கே போய் வாங்கணும், எப்படி போய் வாங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிள். எங்க நாட்டுக்கு பொருள்கள் வந்து சேருமா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறீங்க. கட்டாயம் உங்க நாட்டுக்கு எந்த மூளை முடுக்கில் இருந்தா கூட பொருள்கள் எங்களுடையது நல்லபடியாக வந்து சேரும். எங்க பேக்கிங்க்கு நிறைய பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவ்வளவு தரமான பேக்கிங் எல்லாம் என் வீட்டுக்கார் கைங்கரியம் தான். சரி, இப்போ இன்னும் சில தகவல்களை சொல்றேன். பொருள்களை நேர்ல பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. விஹா ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பீங்கல்ல, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்கு. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் வெப்சைட்லேயும் இருக்குது, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது, கஸ்டமர் கேர்லேயும் கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபோன் நம்பர் கூட இருக்குது வெப்சைட்டில். சரி, அது தவிர பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸில் போயிட்டு விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் மேப் அழகாக கைடு பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் உங்களை சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறேன். எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் உங்கள் ஊரில் அல்லது நாட்டில் எங்கேயுமே இருக்காது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க, இல்லை அவங்க கடையில இருந்தால் பொருள்கள் வாங்கிட்டு எங்கள் கடையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்திகள். ஏமாந்துடாதீங்க. நிறைய போலியான விஷயங்கள் எல்லாம் உருவாகிட்டு இருக்கிற காரணத்தினாலதான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் சில செய்திகள் சொல்றேன். எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லயோ எங்களுடைய பொருள்கள் கிடைக்காது. எங்கேயாவது விஹா அப்படின்னு பேர் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை, அது என்னுடையது கிடையாது. இது போன்ற போலிகளை தவிர்ப்பதற்காக தான் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அது போன்ற போலிகளை தவிர்ப்பதற்காகத்தான் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உருவாக்குனேன். உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்றத டெக்ஸ்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அதை படிச்சுக்கிட்டு உங்களுக்கான பதிவுகளை நான் தருவேன். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள்,
ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.